ஓகே. முன்னுக்கு செஞ்ச மாதிரி 2வது கேள்வி வந்து பாருங்க. ம். இதுவும் முன்னுக்கு பார்த்த மாதிரி ஒன்று தான். அதுக்கு செஞ்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட செய்கிறது. ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டி இவ்வாண்டிற்கான மாநாட்டை நடாத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கு தமது இணையதள பக்கத்தில் வெப்பேஜ் நிகழ்ச்சி நிகழ்நிலை பதிவை, அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை மேற்கொள்ள உத்தேசித்துள்ளது. இதற்காக விஷுவல் பேசிக் நிகழ்ச்சி நிரலாக்க மொழியினை பயன்படுத்தி கான்ஃபரன்ஸ் எனும் பெயரில் ப்ரொஜெக்ட் ஒன்றினை உருவாக்குக. அதில் கீழ் வருமாறு Form 1, Form 2 என்பவற்றை வடிவமைக்கலாம். நீங்க அதுபடி ஒரு விஷுவல் பேசிக் ஓபன் பண்ணிட்டு அதை என்ன செய்வீங்க, கான்ஃபரன்ஸ் என்ற பேர்ல உங்களோட ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணீங்க. சேவ் பண்ணிட்டு விஷுவல் பேசிக்ல Form 1, Form 2 கிரியேட் பண்ணுவீங்க. நான் விஷுவல் பேசிக் ஓபன் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட். அதுக்கு நீங்க கான்ஃபரன்ஸ் பேர் வச்சுட்டு சேவ் பண்ணக்குள்ள உங்களோட ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இது ஒரு Form 1. இதுல நான் இதெல்லாம் கொடுக்கல. நான் 2 இதை மட்டும் எட் பண்றேன். இந்த 2 பட்டன் மட்டும் எட் பண்றேன். நீங்க அதை லேபிள்ல கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த பட்டன் எட் பண்றேன். பண்ணிட்டு முதல் பட்டனுக்கு நேம் வந்துட்டு ஹோம், அடுத்தது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது 2வது ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணேன். அது ப்ரொஜெக்ட் போயிட்டு எட் விண்டோ ஃபார்ம் கொடுத்து என்ன செய்வீங்க, நியூ ஒரு விண்டோ ஃபார்ம் எட் பண்ணி கொடுவீங்க. அதுல யூனிவர்சிட்டி எத்தனை லேபிள், 1, 2, 3, 4, 5, 6 லேபிள். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது இதுக்கு வந்துட்டு இந்த பாருங்க குறியீட்டை ஒரு அம்புக்குறியோட அடுத்த இது என்னது, காம்போ பாக்ஸ். ஓகே, அடுத்தது இதுக்கு அட்ரஸ் பாக்ஸ் வந்து பெருசா இருக்கு. ஏன்னா அட்ரஸ் பாக்ஸ் வந்தப்ப டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு பெருசா வரும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எட் பண்ணிட்டு அதுல அம்புக்குரிய பிளே பட்டனை கொடுத்து மல்டி லைன் கொடுத்துட்டு ஏதை பெருசாகிக்கணும். அதே லேபிள் 3ல இமெயில் அட்ரஸ் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். அடுத்தது 4 என்னது, செக் பாக்ஸ். Checkbox 1, checkbox 2, checkbox 3, checkbox 4. அப்ப 4 செக் பாக்ஸ் இங்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். இப்ப அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்ப இங்கிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நாங்க எட் பண்ணலாம். அடுத்ததா வந்துட்டு இதுல ஒரு பட்டன் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. பட்டன்ல சப்மிட்னு சொல்லி நான் இப்படி எட் பண்றேன். லேபிள் 1ல என்ன இருக்கு, யூனி வந்து யூனிவர்சிட்டி இருக்கா, யூனியன். லேபிள் 2ல என்ன இருக்கு, லேபிள் 2ல என்ன இருக்கு, அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ்
அடுத்தது டபுள் இமெயில், டபுள் 3ல இமெயில். அடுத்தது லேபிள் 4ல நம்பர். அடுத்தது லேபிள் 5ல ஃபீல்ட். அடுத்தது லேபிள் 6ல பார்ட்ஸ். நான் பார்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ செக் பாக்ஸ் 1 என்னது? சோசியலஜி. நான் சோசியல் வைக்கிறேன். செக் பாக்ஸ் 2 என்னது? philosophy. செக் பாக்ஸ் 3 என்னது? education. செக் பாக்ஸ் 4 என்னது? psychology. ஓகே, psychology. இப்போ எப்படி இருக்கு? இந்த பட்டனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சப்மிட். இப்போ நான் கேள்வி செய்யறேன் பாருங்க. இப்போ என்னதான் இப்படி உருவாக சொல்லியாச்சு. இப்போ நான் உருவாக்கி இப்போ நாங்க என்ன செய்யறோம்டா, form 1ல் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எனும் பட்டனினை அழுத்தும் போது, form 1ல் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எனும் பட்டனினை அழுத்தும் போது form 1 மறைந்து form 2 காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். இப்போ என்னதான் இந்த அறிக்கத்தில் இருக்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கேன். இது கிளிக் பண்ணா form 1 மறைந்து form 2 என்ன செய்யணுமா ஓப்பன் ஆகும். என்ன செய்யணும்? இந்த அறிக்கை பட்டனை form பட்டனை டபுள் கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு என்ன சொல்லணும்? மீய ஹைட் பண்ணிட்டு, மீ என்றா form 1 பெருக்க form நம்ம நம்பர் 1. இப்போ மீய ஹைட் பண்ணிட்டு ஓப்பன் பிரேக்கர் க்ளோஸ் பிரேக்கர். மீய ஹைட் பண்ணிட்டு இதை செய். form 2 இருக்கு தானே, form 2 வந்துட்டு ஷோ பண்ணு. form 2 ஷோ பண்ணு. இப்படி கொடுத்துட்டு இங்க இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்டா, இந்த form நீ கிளிக் பண்ணீங்கன்னா form 1 ஹைட் ஆகி form 2 ஷோ ஆகும். சரியா? அடுத்தது நாம என்ன செய்யணும்டா, அடுத்தது பாத்தீங்கன்னா form 1ல இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் அழுத்தும் போது form 1 மறைந்து என்ன செய்து form 2 வந்துட்டு காட்சிப்படுத்துது. இப்ப நம்ம செஞ்சிட்டோம். அடுத்தது இந்த form 1ல் உள்ள க்ளோஸ் எனும் பட்டனை அழுத்தும் போது form 1 ஆனது மூடப்படல் வேணுமா? அப்ப என்ன செய்யணுமா? இந்த இருக்க form 1ல் இருக்க இந்த form 1ல் இருக்க இந்த க்ளோஸ் பட்டன் அழுத்தினா நடக்கணும்டா, க்ளோஸ் பண்ணி பண்ணணும் form 1. அப்ப இந்த க்ளோஸ் பட்டன் டபுள் கிளிக் பண்ணி இதுக்கு நாங்க சொல்லணும் மீய ஹைட் பண்ணு. மீய ஹைட் பண்ணதா இப்ப இருக்கு form 1 ஹைட் பண்ண சொல்றோம். சரியா? இப்ப ரன் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஹைட் இந்த க்ளோஸ் பட்டனை கொடுத்தா இது ஹைட் ஆயிடும். அடுத்தது நாங்க அடுத்தது நாங்க இப்ப ரன் பண்ணி பார்த்துட்டு form 1 பட்டனை கொடுத்திருந்தா நம்மளுக்கு form 2 இந்த ஓன் ஆகுது. சரி, அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க. மேலே காட்டப்பட்டுள்ள form 2ல் யூனிவர்சிட்டிக்குரிய கோம்போ பாக்ஸில் ஐட்டம்ஸாக ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, கொழும்பு, பேராதனியா மற்றும் ஜப்னா என்பன உள்ளீடு செய்யப்பட வேண்டுமா? அப்ப எங்க கோம்போ பாக்ஸ் இருக்கு? நீங்க form 2ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம யூனியன் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கோம்போ பாக்ஸ் செட் பண்ணும். அப்ப கோம்போ பாக்ஸை கிளிக் பண்ணி அதுல ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து என்ன செய்யணும்? அதுக்குடைய ஐட்டம்ஸ் இருக்குதான், அந்த ஐட்டம்ஸ்ல நாங்க என்ன செய்யறா யூனிவர்சிட்டி செட் பண்ணணும் இல்லையா? ஈஸ்டர்ன், அடுத்தது கொழும்பு, அடுத்தது பேரா, அடுத்தது ஜப்னா.
இப்படி ஒன்று கீழே ஒன்றா நாங்க யூனிவர்சிட்டியை எட் பண்ணுவோம். அடுத்தது என்ன செஞ்சுட்டாங்க? ஹோம் டூவில் யூசரினால் வழங்கப்படும் உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில், போன் நம்பர், ஃபீல்ட் மற்றும் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் என்பன அனைத்தும் கட்டாயமாக உள்ளீடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறில்லாவிடில் சப்மிட் பட்டனினை அழுத்தும் போது மெசேஜ் பாக்ஸில் ஃபில் ஆல் த டீடைல்ஸ் எனும் வசனம் காட்சிப்படுத்தப்பட வேண்டுமா? எப்படியா? ஹோம் டூவில் யூசர்னால வழங்கப்படுற உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், போன் நம்பர், ஃபீல்ட் அட்ரஸ் என்பன நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அனைத்தும் கட்டாயமாக உள்ளீடு செய்யப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி என்னையா இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண கூட செய்யணுமா இந்த மெசேஜ் பாக்ஸ்ல ஃபில் ஆல் தி டீடைல்ஸ் எனும் வசனங்கள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப என்ன செய்யணும்னா அந்த ஹோம் பேஜ்ல இருக்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணாதான் என்ன செய்யணும்? இந்த மெசேஜ் பாக்ஸ் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த சப்மிட் பட்டனுக்குள்ள கோடிங் இப்போ எப்படி எழுதணும்னா முதல்ல நாங்க என்ன செய்யணும்னா இதுல எதெல்லாம் சொற்கள் எதெல்லாம் இலக்கங்கள் சொல்லிட்டு என்ன செய்யணும்னா வரையறுக்கணும். இப்ப யுனியில வந்துட்டு என்ன இருக்கு? ஜப்னா அந்த இதுன்னு சொல்லி ஜப்னா கொழும்பு ஏராளனியா வந்து இருக்கு. அப்ப அதெல்லாம் என்னது? சொற்கள். அட்ரஸுக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? சொற்கள் தான் எழுதுவோம். இமெயிலுக்குள்ள என்ன எழுதுவோம்? சொற்கள் தான் எழுதுவோம். நம்பருக்குள்ள என்ன எழுதுவோம்? நம்பர் எழுதுவோம். இந்த ஃபீல்டுக்குள்ள என்ன இருக்கு? பாடங்கள் இருக்கு. இதெல்லாம் சொற்களா இருக்கு. பார்ட்டிசிபேட்ஸ் இது மெம்பர்ல வரும். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு எதை எதெல்லாம் எது எதெல்லாம் சொற்கள் எது எதெல்லாம் இலக்கங்கள்னு சொல்லி நாங்க வரையறுக்கணும். இப்ப நான் ஹோம் டூல வரையறுக்கிற டீம் சரியா? டீம் வரையறுக்கிறோம். என்னது? இந்த யூனி கமா அடுத்தது அட்ரஸ் கமா அடுத்தது இமெயில் கமா அடுத்தது ஃபீல்ட். இந்த ஃபீல்ட் இதெல்லாம் என்னது? அசம்பிள் பண்றேன். இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிங் சொற்கள்னு சொல்லிட்டு நான் அசம்பிள் பண்றேன். அடுத்தது திருப்பி வரையறுக்கிறேன் டீம். இப்ப நான் என்ன செய்யறேன்? இலக்கங்கள் எல்லாம் வரையறுக்கணும். இப்ப என்னதான் நம்பரும் பாட்டுன்னு சொல்லி இந்த பார்ட்டிசிபேட் தான் என்னதான் நம்பரா. அப்ப நான் வரையறுக்கிறேன் டீம் சரியா? நம்பர் கமா அந்த பாட்டுன்னு சொல்லி பார்ட்டிசிபேட் ஷார்ட்டா நான் பாட்டுன்னு வச்சுக்கிறேன். பாட்டை நான் அசம்பிள் பண்றேன். இதெல்லாம் என்னது? இன்டிஜர்னா முழு எண்கள்னு சொல்லிட்டு நான் வரையறுக்கிறேன். வரையறுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? இதுல வந்துட்டு எல்லாம் ஃபில் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாட்டி மெசேஜ் பாக்ஸ்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லணும். இப்ப நான் என்ன செய்யணும்னா இதுல எல்லாத்தையும் ஃபில் பண்ண சொல்லணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா இந்த யூனிக்குரியது என்னது? கொம்போ பாக்ஸ் 1. அப்ப நான் இது கட்டளை பிறப்பிக்க போறேன். if இந்த combo box 1 இருக்குதானே? combo box 1ல select item இருக்குதானே? அந்த select item சமன் ஒண்ணும் இல்லாம இருந்தா ஒன்னும் செலக்ட் ஆகி இல்லாம அல்லது என்னது? ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க? அட்ரஸுக்கு என்ன பேர்? டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குதானே? டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 1ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் ஒன்றும் பெருமையா இருந்தா அல்லது மூணாவது என்ன இருக்கு? இமெயிலுக்கு சொல்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அப்ப இமெயில்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 இருக்குதானே? டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் வெறுமையா இருந்தா அல்லது இருந்தா நம்பர் இருக்குதானே? நம்பர் எதுக்குரியது? டெக்ஸ்ட் பாக்ஸ் 3க்குரியது. அப்ப அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் வெறுமையா இருந்தா அல்லது அடுத்தது என்ன இருக்கு? இந்த ஒன்று இருக்கு பாருங்க. இதை நம்ம செய்வோம் பார்ட்டிசிபேஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 4. அடுத்தது இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்ப அடுத்தது என்ன? ஃபீல்டுக்குள்ள இருந்து 4 செக் பாக்ஸ் இருக்கு. இதுக்கு பேர் செக் பாக்ஸ் 1, செக் பாக்ஸ் 2, செக் பாக்ஸ் 3, செக் பாக்ஸ் 4.
அப்ப இதை முதல்ல பார்ப்போம். ஃபீல்டுக்குள்ள செக் பாக்ஸ் பண்ண அல்லது அல்லது செக் பாக்ஸ் 1 இருக்குதானே, அதுக்குள்ள வர செலக்டட் இந்த ஒட்டோ செக். ஒட்டோ செக் வந்துட்டு சமன் என்ன இருந்தா ஃபால்ஸா இருந்தா, அல்லது செக் பாக்ஸ் இருக்குதானே, செக் பாக்ஸ் செக் பாக்ஸ் 2ல வர ஒட்டோ செக் சமன் ஃபால்ஸா இருந்தா, அல்லது செக் பாக்ஸ் 3 இருக்குதானே, செக் பாக்ஸ் 3ல இருக்கிற ஒட்டோ செக் வந்துட்டு சமன் ஃபால்ஸா இருந்தா, அல்லது செக் பாக்ஸ் 4 இருக்குதானே, செக் பாக்ஸ் 4ல வர ஒட்டோ செக் சமன் ஃபால்ஸா இருந்தா 4%. அல்லது என்ன ஒன்று இருக்கு, என்னது இந்த பார்ட் இருக்கு, இதுக்கு என்ன பேர், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 4. அடுத்தது இன்னொன்று இருக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் 4ல வர டெக்ஸ்ட் வந்துட்டு சமன் வெறுமையா இருந்தா தென் என்ன செய்யணும், மெசேஜ் பாக்ஸ் ஒண்ணு ஷோ பண்ணணும். மெசேஜ் பாக்ஸ் ஒண்ணு ஷோ பண்ணணும். அதை மேற்கோளுக்குள்ள, சாரி, ஓப்பன் bracket க்ளோஸ் bracket அதுக்குள்ள மேற்கோளுக்குள்ள நாங்க என்ன டைப் பண்ணணுமோ அதை எழுதுவோம். நான் சொல்றேன் fill all the box, fill all the box. இப்ப இப்படி ஒரு இது வர சொல்லிட்டாங்க. இப்ப நான் இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா, இப்ப இதுல நான் முதலாவது கொடுத்தா form 2 கிளிக் ஆகும். இதுல நான் சாரி நீங்க செலக்ட் பண்றல, நீங்க நாங்க செலக்ட் பண்றேன், நான் ஈஸ்டர்ன். இது ரெண்டையும் டைப் பண்ணிக்க. இப்ப இது ரெண்டையும் ஃபில் பண்ணாம இதெல்லாம் ஃபில் பண்ணாம விட்டுருங்க. சப்மிட் கொடுத்தா என்ன நடக்கும், fill all the box சொல்லிட்டு மெசேஜ் பாக்ஸ் காட்டும். சரியா? இப்ப அடுத்த கேள்விக்காங்க. அதான் நம்ம செஞ்சோம். அதாவது ஃபார்ம் 2வில் யூசரினால் வழங்கப்படும் உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில், போன் நம்பர், ஃபீல்ட், பார்ட்டிசிபேட் என்பன அனைத்தும் கட்டாயமாக உள்ளீடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் சப்மிட் எனும் பட்டனை அழுத்தும் போது மெசேஜ் பாக்ஸில் fill all the details என வசனம் காட்சிப்படுத்த வேண்டும். சரியா? அந்த கேள்வி தொடர்ச்சி. இப்ப என்ன சொல்றாங்க, ஃபார்ம் 2வில் யூசரினால் வழங்கப்படும் உள்ளீடுகளான யூனிவர்சிட்டி அட்ரஸ், இமெயில், போன் நம்பர், ஃபீல்ட் மற்றும் பார்ட்டிசிபேட் என்பன அனைத்தும் வழங்கப்பட்டு சப்மிட் எனும் பட்டனினை பூர்த்தி செய்யும் போது மெசேஜ் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆனது பின்வரும் நிபந்தனைக்கு ஏற்ப காட்சிப்படுத்தப்படல் வேண்டும். இப்ப சும்மா பாருங்க இது எப்படி செய்யலாம். இப்ப நான் முன்னுக்கு போட்ட வீடியோ சொன்னேன், இந்த இப்போ பிறகு நாங்க எல்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன செய்யும், இதை அப்படியே மாற்றி தந்துடும். என்ன, அப்ப நாங்க இதுல எல்ஸ் கொடுத்தா மேல இருக்கிறது என்ன செய்யும், அப்படியே மாத்திரும். இப்போ எப்படி எல்ஸ் அப்படி இல்லாட்டி என்ன செய்யணுமா, ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகணுமா, அதுல மெசேஜ் பாக்ஸ் ஷோ பண்ணிட்டு போடணும். ஓப்பன் bracket க்ளோஸ் bracket அதுக்குள்ள செய்யுங்க மேற்கோளுக்குள்ள நான் சும்மா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்கு RSN கொடுக்குறேன். சரியா? இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியிருந்தா நான் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி RSN காட்டுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா விளங்குறதுக்காக நான் அப்படி செஞ்சுக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஹோமை கிளிக் பண்ணி ஹோம் எடுக்கிறோம். இதில் யூனியன் வந்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஈஸ்டர்ன் செலக்ட் பண்ணுறோம், அட்ரஸ் டைப் பண்ணுறோம், இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணுறோம், நம்பர் நான் சும்மா 2 கொடுக்குறேன். இதை சோசியல் வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுத்தா RS வந்துக்கும். ஏன்னா எல்லாம் ஃபில் ஆகியிருக்கிறதால மெசேஜ் RS வந்துக்கும். ஆனால் இந்த RSல வர வேண்டிய இடத்துல என்ன வரணும்னு சொல்லிட்டு இந்த கேள்வியில சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது அங்க எப்படி வரணும்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆனது பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப காட்சிப்படுத்தப்பட வேண்டுமா. எப்படியா, பார்ட்டிசிபேட்ஸ் இருக்காங்க, இந்த பாட்டுன்னு சொல்லி பாட்டு நம்ம பார்ட்டிசிபேட்ஸ், அதாவது சாரி இந்த இருக்க பார்ட்டிசிபேட்ஸ் இருக்குதானே, இந்த அறிக்கத்துல வர பார்ட்டிசிபேட்ஸ் வந்துட்டு 3 பேரை, அந்த எத்தனை பேர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு சொல்லிட்டாங்க. அதாவது 3 பேரை விட குறைவாக இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 3000 ரூபாயும், 5 பேரை விட குறைவாக இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு 5000 ரூபாயும், 5 பேரை விட அதிகமாக இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்துட்டு 10,000 ரூபாயும் நாங்க செய்யணும். சரியா? எப்படி இருந்தா இப்ப என்ன செய்யணுமாட்டா, ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கணும். நாங்க 3 பேரா இருந்தா, 3 பேரோட குறையா இருந்தா
அப்ப ஆர்எஸ் வந்துட்டு ஷோ பண்ணணும் மெசேஜ் பாக்ஸ்ல. இப்ப நம்ம என்ன செய்யணும், இது ஒரு கட்டளையில தான் இதை உருவாக்கணும். அப்ப என்ன கட்டளையில உருவாக்குற? அப்ப நான் இதுக்குள்ள, அதாவது இந்த இதுக்குள்ளதான் நாங்க இப்ப செஞ்சுட்டு வரோம். அதனால இந்த எண்டுக்குள்ள இருந்து இதுக்குள்ளதான் எல்ஸுக்கு பிறகு என்ன செய்யணும், எல்ஸுக்கு பிறகு if ஒன்று பயன்படுத்தணும். எப்படி இப்புக்கு என்ன பயன்படுத்தணும்டா, அந்த பார்ட்டிசிபேட். இப்ப நம்ம என்ன செய்யணும்டா, வரையறுத்து காட்டணும். எது எது யுனியெல்லாம் நாங்க வரையறுத்துட்டோம். அப்ப எது எது எதுக்குரியது வரையறுக்கணும். இப்ப யுனி சமன், யுனி என்ற என்னது, இந்த இருக்க கோம்போ பாக்ஸுக்குள்ள வர செலக்டட் ஐட்டம். அப்ப அதை சொல்லணும். கோம்போ பாக்ஸுக்குள்ள வர, கோம்போ பாக்ஸ் ஒன்னுக்குள்ள வர செலக்டட் ஐட்டம் தான் என்னது, யுனி. அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்கு, அட்ரஸ். அப்ப இங்க நம்ம என்ன பேர் வச்சுக்கோம், அட்ரஸ் தான் வச்சுக்கோம். இப்ப அட்ரஸ் சமன், அட்ரஸ் எதுக்குரியது, இந்த இருக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுக்குள்ள வர டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னுல வர டாட் டெக்ஸ்ட். அடுத்தது என்னது, இந்த இமெயில். இமெயில் எது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2. அப்ப இமெயில் சமன், இமெயில் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 வர டாட் டெக்ஸ்ட். அடுத்தது என்னது இருக்கு, நம்பர். நம்பர் என்னது, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 வர டெக்ஸ்ட். அடுத்தது நம்பர், நம்பர் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 வர டெக்ஸ்ட். அடுத்தது என்ன இருக்கு, இது இருக்கட்டும், ஃபீல்டு இருக்கட்டும். அதுக்கு முதல்ல இந்த பார்ட் இருக்கு தானே, பார்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 வர டெக்ஸ்ட். பார்ட் சமன் டெக்ஸ்ட் பாக்ஸ் 4 வர டெக்ஸ்ட். அடுத்தது இப்ப ஃபீல்டுக்கு வருவோம். சாரி, ஃபீல்டுக்கு வருவோம். ஃபீல்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபீல்ட்ஸ் என்னன்னா, ஃபீல்ட்ஸ் நான் வந்து வெறுமையாகும். இப்ப ஏன் ஃபீல்ட்ஸ் நான் கட்டல இருந்தா, அதாவது ஃபீல்ட்ஸ், இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இந்த ஃபீல்ட் இதே ஃபீல்ட் வந்துட்டு இந்த இருக்கிறது செலக்ட் ஆகியிருந்தா சோசியாலஜி என்றும், இந்த இருக்கிறது செலக்ட் ஆகியிருந்தா பிலோசபி என்றும், இது செலக்ட் ஆகியிருந்தா எடுகேஷன், அதாவது செக் பாக்ஸ் 1 செலக்ட் ஆகிருந்தா சோசியாலஜி, செக் பாக்ஸ் 2 செலக்ட் ஆகியிருந்தா அது வந்து பிலோசபி. சரியா, அதே மாதிரி 3 செலக்ட் ஆகிருந்தா எடுகேஷன், 4 செலக்ட் ஆகிருந்தா பிலோசபி, சைக்காலஜி. அப்படி இருக்கணும். அப்ப நாங்க இந்த அதுக்கு சொல்றோம் ஃபீல்ட், நான் சொல்ற வெறுமையா விட்டுட்டு இப்ப ஒரு கட்டளை பிறப்பிக்கிறேன். if செக் பாக்ஸ் இருக்கு தானே, செக் பாக்ஸ் 1 இருக்கு தானே, 1 வந்துட்டு ஆட்டோ செக் ஆகி இருந்தா சமன், அது ட்ரூவா இருந்தா, அது ட்ரூவா செலக்ட் ஆகி இருந்தா, சரியா, தென் என்ன செய்யணும், இந்த ஃபீல்ட் இருக்கு தானே, ஃபீல்ட் சமன், ஃபீல்ட் எட் பண்ணணும். இந்த 7ஆம் நம்பருக்குள்ள எட் குறியீடு சமன் என்னது, மேற்கோளுக்குள்ள என்ன வரணும், சோசியல், எஸ்ஓசி என்று வரணும். அடுத்தது இதை கொண்டு அதுங்க போட வைக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஃபீல்ட் எண் குறியீடு சமன் எண் குறியீடு சமன் என்ன செய்யணும், VBLF இந்த அறிக்கையை பயன்படுத்தணும். ஓகே, இப்ப அடுத்தது திருப்பி அடுத்த கொள் செக் பாக்ஸ் 2 டாட் ஆட்டோ செக் சமன் என்னதா இருந்தா ட்ரூவா இருந்தா, தென் என்னது, ஃபீல்ட் வந்துட்டு இந்த ஃபீல்ட் வந்துட்டு என்னென்று இருக்கணும், PHI பிலோசபி இருக்கணும், PHI இருக்கணும். அடுத்தது இது முடிச்சு, அடுத்து திருப்பி if
செக் பாக்ஸ் 3 இருக்குதானே, செக் பாக்ஸ் 3 இருந்துட்டு டாட் செக் சமன் ட்ரூவா இருந்தா தென் என்ன நடக்கணும், ஃபீல்ட் வந்துட்டு என்னதான் இருக்கணும், எடுகேஷனா இருக்கணும், edu edu. அடுத்தது வந்துட்டு if இந்த செக் பாக்ஸ் 4 இருக்கு தானே, செக் பாக்ஸ் 4 டாட் auto check சமன் என்னடா ட்ரூவா இருந்தா தென் என்ன நடக்கணும், அதுக்குள்ள என்ன நடக்கணும்டா சைக்கோலஜியா இருக்கணும், அதுக்குள்ள என்ன இருக்கணும், சைக்கோலஜியா இருக்கணும், psy. இப்ப இவ்வளவு கொடுத்துட்டோம் சரியா, இப்படி கொடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணணும்டா மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓன் ஆகித்தான் என்ன செய்யணும்டா அதுக்குள்ள இந்த நிபந்தனைக்கு ஏற்ப மாதிரி, அதாவது பார்ட்டிசிபேட்ஸ் 3 பேரோட குறையா இருந்தா அவங்களுக்கு 3000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், 5 பேரோட குறைவா 3 பேரை அதிகமாகவோ அல்லது 5 பேரோட குறைவாக இருந்தா 5000 ரூபாயும், 5 பேரை விட அதிகமாக இருந்தா 10,000 ரூபாய் என்ன செய்யணும்டா மெசேஜ் பாக்ஸ் ஒன் ஓப்பன் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் காட்டணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா இப்ப இந்த இருக்கு எண்டிப் எண்டிப் இது இதுக்கு வந்து எல்ஸ் பிறகு இந்த எண்டிப் 1 2 3 1 2 3 இப்ப வந்துட்டு இந்த இப்பக்குரிய இது எண்டிப் இந்த இருக்கு சரியா. அடுத்தது இந்த இப்பக்குரிய ஓகே இந்த இப்பக்குரிய எண்டிப் வந்துட்டு இங்க வந்துட்டு சரியா, அது குழம்பிட்டு ஃபீல்டு சாரி இந்த எல்ஸுக்குரிய இந்த இருக்கு இங்க வர கீழே சரி. இப்போ ஓகே இந்த இது அதாவது இந்த இப்புக்குரிய எண்டிப் இங்கிட்டு இருக்கு, அது மாதிரி இந்த இப்புக்குரியது எண்டிப் இங்கிட்டு இருக்கு, இந்த இப்புக்குரிய எண்டிப் இங்கிட்டு இருக்கு, இந்த இப்புக்குரிய எண்டிப் இங்கிட்டு இருக்கு, இந்த இப்புக்குரிய எண்டிப் இந்த சரி. இப்ப ஆர்டரா இருக்கு. இப்ப என்ன செய்யணும்டா மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரணும். அப்ப இப்படி இருந்தா என்ன செய்யணும், இப்ப நாம சொல்லணும் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு தானே, இப்ப மெசேஜ் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகணும், மெசேஜ் பாக்ஸ் ஒன்று டாட் ஷோ ஆகணும் சரியா. இப்படி RSL வைக்கிறேன் சும்மா உங்களை இப்படி ஓன் பண்ணிட்டு அதுக்கு வந்து கோடிங் போட்டு காட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப மண்ணை கொடுத்தா இந்த இது வந்துட்டு இவங்க நாங்கள் செலக்ட் பண்ணணும், ஈஸ்டர்ன் அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துட்டோம், இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டோம், நம்பர் வந்துட்டு சும்மா கொடுக்குறேன், இது சோசியல் வச்சு செலக்ட் பண்ணுறேன், அடுத்தது இந்த பார்ட்டன் சொல்லி பார்ட்டிசிபேட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ சப்மிட் பண்ணால் என்ன செய்யணும், இந்த RSL வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த RSL வர வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்டா கட்டளையை கொடுத்து எப்படி எப்படி இருந்தா அந்த RS வரணும்னு நான் சொல்ல போறேன். திருப்பி என்ன செய்யணும், அடுத்த கட்டளையை நாம் பிறப்பிக்கணும். இந்த இப்படித்தான் நாங்கள் உருவாக்க போறோம். இதை நாங்கள் ஒரு கட்டளையின் அடிப்படையில் திருப்பி உருவாக்கணும். ஏன்டா 3 பேரோட குறைவா இருந்தா 3000 ரூபாயும், 5 பேரோட குறைவா இருந்தா 5000 ரூபாயும், 10 பேர் 5 பேரோட கூட இருந்தா 5000 ரூபாய்னு காட்ட சொல்லி, சரி 10,000 ரூபாய் காட்ட சொல்லி. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க இந்த கட்டளையை மாத்த போறோம். என்னன்னா நான் இஃப் கட்டளை வந்து போடுறேன், இஃப் வந்துட்டு என்னது இந்த பாட்டு இருக்கு தானே, பாட்டான பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் வச்சுக்கணும், அது வந்துட்டு எத்தனையா இருந்தா பாருங்க 3 பேரை விட குறைவா இருந்தா, இப்ப 3 சாரி இந்த குறைவு தானம் இருக்கு தானே, சிறிது சிறிது சாரி சிறிது 3 இருந்தா தென் என்ன செய்யணும், மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ ஆகணும், ஓபன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட், அதுக்குள்ள மேற்கோளுக்குள்ள சரியா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நான் சோட்டா RS வைக்கிறேன், RS 3000 ரூபாய்ன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் சரியா. இப்ப நான் இப்ப இதுக்குள்ளேயே தான் 2வது கோடிங் எழுத போறேன், அதோட சம்பந்தப்பட்டே தானே. அப்ப நான் இதுல என்ன செய்வேன், எல்சிஃப் பயன்படுத்துவேன் 2வது கோடிங். எல்சிஃப் சரியா, இந்த பார்ட் இருக்கு தானே பார்ட்டிசிபென்ட்ஸ், அந்த பார்ட் வந்துட்டு
எத்தனை பேர்? 5 பேரை விட குறைவா இருந்தா, 5 பேரை விட குறைவா இருந்தா, அந்த பார்ட் வந்துட்டு சிறிது 5 பேரை விட சிறிதா இருந்தா, தென் என்ன செய்யணும்? இந்த மெசேஜ் பாக்ஸ் உண்ட ஷோ பண்ணி ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட் போட்டுட்டு மேற்கோளுக்குள்ள என்ன செய்யணும்? ஆர்எஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 ரூபாய் சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்க. சரியா? ஆர்எஸ் 5000 ரூபாய் சொல்லி கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்தது 5 பேரோட கூட இருந்தா 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்ப அடுத்தது இந்த எல்ஸ் பயன்படுத்திட்டேன், அதுக்கு எல்ஸ் பயன்படுத்துறேன். இப்ப நான் என்ன பயன்படுத்துவேன்? எல்ஸ் பயன்படுத்தினா நான் சொன்ன மாதிரி தலைகீழா மாறும். சாரி, இங்க அடுத்த இந்த இதுக்கு கீழே எல்ஸ் பயன்படுத்தணும். எல்ஸ் பயன்படுத்தினா மேல சொன்னதுக்கு மாற்றமானதா இருக்கு. அப்ப எல்ஸ் அப்படி இல்லாட்டியும் சேர்ந்தா மெசேஜ் பாக்ஸ் ஓபன் பண்ணி, சரியா, ஷோ பண்ணு. என்ன ஷோ பண்ணணும்? மேற்கோளுக்குள்ள என்னது? ஆர்எஸ் 10,000 ஷோ பண்ணணும். இப்ப என்ட்ரிக்ஸ் முடிஞ்சது, மேலேக்கு என்ட்ரி முடியாது. இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் அந்த போம் பண்ண கொடுத்தா, இது போம் பண்ண கொடுத்தா இது வரும். இப்ப நான் இதுல ஈஸ்டர்ன் அட்ரஸ் செட் பண்றேன், இமெயில் அட்ரஸ் செட் பண்றேன், நம்பர் வந்துட்டு இதுல நான் சும்மா கொடுக்குற நம்பரை ஃபீல்ட் வந்து சோர்ஸ் எடுத்துக்கேன். இந்த பார்ட்டிசிபேட்ஸ்ல வந்துட்டு இது பாருங்க, அதுல என்ன சொல்லிருக்காங்க அந்த கேள்வி பேப்பர்ல, 5 இந்த பார்ட்டிசிபென்ட் நம்பர் 5 கொடுத்தா இந்த விட வந்துட்டு யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் 10,000 ரூபாய்னு வரும். சரியா? அப்ப என்ன செய்யணும்? சாரி, இந்த ரன் பண்றதுல நான் 5 பேர் அங்க கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு கட்டணும்? 10,000 கட்டணும். சப்மிட் பண்ணா பாருங்க, ஆர்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் 10,000 ரூபான்னு காட்டுது. ஏன்டா 5 பேரோட அதிகமா இருந்தா நாங்க என்ன செஞ்சுக்கோம்னா 10,000 ரூபாய் வர சொல்லி போட்டு, இப்ப அவங்க காட்டின மாதிரி என்ன செஞ்சுக்கோம்னா நாங்க இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இஸ் 10,000 ரூபாய்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். சப்மிட் பண்ண 5 கொடுக்க சொல்லிருக்காங்க. 5 கொடுத்தா 5ஆக, அந்த உதாரணமாக நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட்ஸ்ல 5ஆக யூசர் உள்ளீடு செய்யப்படுமாறு பின்வருமாறு காட்சிப்படுத்தினார். இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆர்எஸ் 10,000 ரூபாய் காட்சிப்படுது. அந்த காட்சிப்படுத்திருக்கான், அந்த நான் செஞ்சு வச்சுக்கேன். இந்த பாருங்க, ஆர்எஸ் இப்ப 5 பேர் கொடுத்தா ஆர்எஸ் 10,000 ரூபாய்னு காட்டுது. இது 2 பேர் கொடுத்தா எவ்வளவு காட்டணும்? 3,000 ரூபாய் காட்டணும். அந்த 2 பேர் கொடுத்துட்டு பார்ட்டிசிபேட் பாருங்க 3,000 ரூபாய் காட்டுது. இதே நான் இது 4 பேர் கொடுத்திருந்தா எவ்வளவு காட்டணும்? 5,000 ரூபாய்னு காட்டணும். அப்ப 4 பேர் கொடுத்தா 5,000 ரூபாய் காட்டுது. இதே நான் 5 பேர் கொடுத்தா என்ன காட்டணும்? 10,000 ரூபாய் காட்டணும். ஏன்டா 5 பேரோட அதிகமா இருந்தா 10,000 ரூபாய், ஆர்எஸ் 10,000 ரூபாய் காட்டுது. சரியா? இப்படித்தான் இந்த கணக்கு செய்யுது.